உங்க தொகுதி எம்எல்ஏ பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன் KKSSR. வராரா தொகுதிக்கெல்லாம்? நேற்று கூட வந்தாரு. என்ன பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஊருக்கு? இப்போ பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, ஆ. உள்ள ஒரு ரோடு பதிச்சிருக்காங்க. இப்போ புதுசா விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்களாம் எப்படி பாக்குறீங்க? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு 2 கட்சி தான், ஆ. ADMK and TMK. ஆ. இது 2 தான் மாறி மாறி வரும். புதுசா வந்தா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். எம்எல்ஏ என்னைக்கு வந்தாரு, ஓட்டு கேட்க என்னைக்கு வந்தாரு, KKSSR. இன்னும் அடுத்த வருஷம் வருவாரு. மினிஸ்டர் தெரியுங்களா அவரு? ஆ? மினிஸ்டர் எல்லாம் தெரியும். ஆ. அந்த ஊர் இந்த ஊர் வந்து அவருக்கு வந்து எப்ப தெரியும்னா எலெக்ஷனுக்கு தெரியும், மித்த நாள் தெரியாது. வரமாட்டாரு. மித்த யாருமே தான் வந்தவங்க யாரும் வரமாட்டாங்க, ஓட்டு போற அன்னைக்கு வருவாங்க. அதனால என்னைக்கு வந்தது கிடையாது. 26 தேர்தல்ல புதுசா ஒரு எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப புதுசா வந்தா தான் நல்லா இருக்கும். புதுசான்னா யாருங்க? சீமான், விஜய். அது யாரு வந்தா என்ன, 2 பேரும் நல்லா தான் பேசுறாங்க, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேத்துல யாரு வந்தா விஜய் அரசியல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் விஜய் வந்து இது வரைக்கும் ரசிகரா தான் பார்த்திருக்கோம், அரசியல் இனிமே வந்தா தானே தெரியும். இது வரைக்கும் ரசிகரா பார்த்திருக்கோம், அரசியல்ல வந்தா தானே தெரியும். யாரா இருந்தாலும் ஊர்ல பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்ன, இங்க தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. தண்ணி வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, ஒரு போக்குவரத்துக்கு எதுவும் கிடையாது. பஸ் வரதில்ல, பஸ் வராது. இங்க எவ்வளவு ஓட்டு இருக்குங்க? இங்க ஓட்டு கம்மி தான், தனி கிராமம் தான், ஓட்டு கம்மி தானா.